ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ரெட்மியோட ஸ்மார்ட் வாட்ச் பற்றி பார்க்க போகிறோம். அதில் நான் எடுத்துகிட்ட வேரியண்ட் வந்து ரெட்மி வாட்ச் ஃபை லைட். அது வந்து இன்பிட்வீன் மாடலாக இருக்கும். ரெட்மி வாட்ச் ஃபை ஆக்டிவ்க்கும் ரெட்மி வாட்ச் ஃபைக்கும் அதோட டெக்னிக்கல் ஃபீச்சர்ஸு, டிஸ்பிளே, பேட்டரி சைஸு, மெட்டீரியலு, சாஃப்ட்வேரை பற்றி உங்களுக்கு அட்டாச் பண்ணிக்கிறேன். ரெட்மி வாட்ச் ஃபை லைட் இது வந்து அம்லாய்ட் டிஸ்பிளேவோட வரும். டிஸ்பிளேவோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1.96 இன்ச் இருக்கும். ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே, ரைஸ் டு வேக் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இன்பில்ட்டாக வந்து ஜிபிஎஸ் எனேபிள் பண்ணிக்கிறனால நீங்கள் வாக்கிங் போனீங்கன்னா அதை ட்ராக் பண்ண முடியும். ப்ளூடூத் வாய்ஸ் வந்து நல்லா கிளியராகவே இருக்குது. நீங்கள் இன்கேஸ் ட்ராவல் பண்ணும்போது பேசணுன்னா கூட ஈஸியாக இருக்குது. 200+ வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது. 150+ ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆக்டிவிட்டீஸ் வந்து ட்ராக் பண்ண முடியும். 5 ATM வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. Xiaomiயோட ஹைப்பர் ஓஎஸ் தான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அடுத்தது வந்து மேஜராக பேட்டரி வந்து டிப்பிக்கல் யூசேஜுக்கு 18 டேஸ் வரும். ஹெவி யூசேஜுக்கு 12 டேஸ் வரும். ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா 7 டேஸ் தான் வருது. நானும் ஃபிசிக்கலாக வியர் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டேன். இப்போ வாங்க அன்பாக்சிங் பார்த்துடலாம். நான் வாங்கும்போது ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நான் ரிவ்யூவும் போட்டிருப்பேன். அமேஸ்ஃபிட்டோட ஸ்மார்ட் வாட்ச் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் லாஸ்ட் 3 இயர்ஸாக. அந்த வாட்ச்க்கு அப்புறம் இப்போ இதுதான் ரெட்மி வாட்ச் ஃபை தான் எடுத்திருக்கேன். கூட ஆர்டர் போடும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு வாட்சோட டிஸ்பிளேக்காக மேலே கேஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க. தனி சார்ஜ் போட்டு பண்ணியிருந்தாங்க. பட் அது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. ஏன்னா லாஸ்ட்டாக வாட்ச் வந்து எனக்கு ஒரு இடத்துல பட்டு டேமேஜ் ஆகி அந்த டிஸ்பிளே வெளியில் வந்துருச்சு. இப்போ அது என்னால் மாற்ற முடியாது அப்படிங்கிறதுனால இப்போ நியூ வாட்ச் எடுத்தேன். மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரொடெக்ஷன் கவர் இருக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்டர்னலாக இடிச்சவோ இல்லை ஏதாவது ஒரு ஆயில் ஏதாவது படுது அந்த மாதிரினாலும் உங்களுக்கு டிஸ்பிளே எதுவும் டேமேஜஸ் ஆகாது. டிஸ்பிளே ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரி எதுவுமே ஆகாது. கேஸ் நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வாட்சை எடுத்ததுமே வந்து ரொம்ப லைட் வெயிட்டடாக இருந்துச்சு. டிஸ்பிளே வந்து 1.96 இன்ச் வந்து நல்லா கிளியர் டிஸ்பிளேவாக இருந்துச்சு. ஆனால் ஆம்லைட் டிஸ்பிளேங்கிறதுனால உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா லுக்காக இருந்துச்சு. ஸ்ட்ராப்பும் பார்த்திங்கன்னா ஒரு குவாலிட்டியான ஸ்ட்ராப் போட்டிருந்தாங்க. உள்ள பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வாட்ச்சு, அதோட சார்ஜிங் கேபிள் இருந்தது. அது போக வந்து யூசர் மேனுவல் ஒரு பேஜில் பேப்பரில் இருந்தது. பாக்ஸ் நல்லா கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி, வாட்ச் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அவ்வளோதான், பாக்ஸுக்குள்ளே இருக்கிறது அவ்வளோதான் இருந்துச்சு. வாட்ச் பார்த்தீங்கன்னா ஸ்லீக்காக இருந்துச்சு. டிசைன் நல்லா பார்க்குறக்கு அட்ராக்டிவாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் எடுத்ததுக்கு காரணம் வந்து இதோட டிசைன்ஸ் தான். ஸ்ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா முதல்லலாம் அந்த ஒரு 2 இது மாதிரி பட்டன் மாதிரி ஆட் பண்ண மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஏன்னா லாஸ்ட் டைம் எனக்கு அமேஸ்பிட்டில் வந்து அந்த வார் வந்து அடிக்கடி போயிடுச்சு. இது மேபி யூஸ் பண்ணி பார்த்தா தெரியும். பட் பில்ட் குவாலிட்டி நல்லாயிருக்கு. டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆன் பண்ணப்போ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வாங்க அடுத்தது வந்து டிபியூ கேஸ் பற்றி பார்த்துடலாம். இது என்னென்னா நம்ம ஃபோனுக்கு ப்ரொடெக்ஷன் போடுறோம் இல்லைங்களா டிஸ்பிளேக்கு, அதே மாதிரி இதுவும் வந்து ஸ்மார்ட் வாட்சுக்கு டிஸ்பிளேக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் கவர் மாதிரி தான் இருந்துச்சு. நான் மொபைல் கூடவே சேர்த்து ஆர்டர் போட்டேன். இது அரௌண்டு ஒரு 225 ருபீஸ் வந்துச்சு. அந்த கேஸ் வந்து கரெக்டாக நம்ம வாட்சோட டிஸ்பிளேக்கு அடாப்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து ஒரு ட்ரை வெட்டு வைப்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. மேஜராக இது யாருக்குன்னா, இப்போ உங்களோட டிஸ்பிளே வந்து வெளியில் அடிபடும், அந்த மாதிரி நம்ம ஜாபில் இருக்கிறோம் அப்படின்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிஸ்டம் ஓரியன்ட் ஜாபில் இருக்கிறவங்களுக்கு இது தேவைப்படாது. மேபி நீங்கள் வெளியில் ஒர்க் பண்ணுறீங்க, மிஷின்ஸில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை எங்கேயாவது டிரான்ஸ்போர்ட்டேஷனில் உங்களுக்கு அடிபடுற சான்சஸ் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி கேஸ் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கு. வாட்ச் கூட ஆப்ரேட் பண்ணும்போது டச் குவாலிட்டியுமே நல்லாயிருக்கு. வாங்க இப்போ ஒரு சின்ன கம்பேரிசன் பார்த்துடலாம். ஆல்ரெடி நான் அமேஸ்ஃபிட் பிப் லைட் வச்சுருந்தேன். இப்போ வாங்கினது வந்து ரெட்மி வாட்ச் ஒரு 2 மந்த் யூஸ் பண்ணிட்டேன். ரெண்டோட அக்யூரசி லெவல் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு எனக்கு. அதனால் 2 வாட்சுமே வியர் பண்ணிவிட்டு வாக்கிங் போய் பார்த்தேன். வாங்க அந்த ரிசல்ட்டை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஸ்டார்ட் பண்ணும்போது ரெண்டுமே 0-0 ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ ஸ்டெப்ஸ் வருது, ரெண்டும் வந்து ஈக்குவலண்ட்டாக காட்டுதா அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு.
நியர்லி ஒரு 1774 ஸ்டெப்ஸ் வந்து நடந்திருந்தேன். அமேஸ்ஃபிட்டில் 1774 காட்டுது, இதில் 1752 காட்டுது. நியர்லி ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருந்துச்சு. ஒன்லி வந்து நான் ஸ்டெப்ஸ் கவுண்ட் மட்டும் தான் செக் பண்ணி பார்த்தேன். மேஜராக எனக்கு பெரிய வித்தியாசம் எதுவும் தெரியல. அதனால் அக்யூரசி லெவல் வந்து நியர்லி சேம் ரெண்டோட வாட்சுக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.